அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/4/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 - 7:30 மணி வரை. இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:06 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் நம்மளுடைய நேயர் ஒருவரும் இங்கு பலன் கேட்டு வாழ்க்கையில் ரொம்பவே முன்னேறி இருக்காரு. அதை பற்றி நாம் ஒரு தகவல் அமைச்சிருக்காரு, பார்க்கலாம். அதாவது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேயர் ஒருவர் இங்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக ஜோதிட பலன் கேட்டு அவருடைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அமைச்சிருக்காரு. இப்படி உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதுகாப்பற்றதுமான உணர்வு சிறிது காணப்படலாம். இன்று தளர்வாகவும் அமைதியாகவும் இருப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படுகிறது. சாதகமான அமைய கடின உழைப்பு தேவைப்படுகிறது. பணியிடத்தில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம். அதனால் உங்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பாடலின் பொழுது பிரச்சனை ஏற்படலாம். நல்ல மனநிலை இன்று உங்களுக்கு காணப்படாது. எனவே பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் பணத்தை உங்களால் செலவழிக்க இயலாது. இன்றைய பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலிக்கு இன்று வாய்ப்புள்ளது. குளுமையான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது செயல்களை பொறுமையான முறையில் கையாள வேண்டும். எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க இசை கேட்டல், திரைப்படம் பார்த்தல் போன்றவை உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல தரத்தை நீங்கள் பராமரிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில சச்சரவுகள் ஏற்படலாம். சிறந்த தொடர்பாடல் மூலமாக அத்தகைய சிக்கல்களை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம். தடைகள் காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாக காணப்படுகிறது. சுய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். அமைதியான அணுகுமுறை மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி உற்சாகப்படுத்தும் வகையில் அமையாது. சக ஊழியர்களிடமிருந்து தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது. இதன் காரணமாக துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள். அறிவுக்கு பயன்படாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்த அளவில் காணப்படுகிறது. பண இழப்புகள் நேர வாய்ப்புள்ளது. பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்பட்டை அல்லது கணுக்கால்களில் வலி ஏற்படலாம். இதனால் மன அழுத்தம் காணப்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுய முயற்சியின் மூலமாக வெற்றி காண்பீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் சில சமயங்களில் திருப்திகரமற்ற நிலையை உணர்வீர்கள். எனவே உயர்ந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள். குறித்த நேரத்தில் பணியை முடிப்பீர்கள். பணியை மிகவும் மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்திப்பும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கலாம். சந்திப்பின் மூலமாக உங்களது எதிர்காலத்தை பற்றி நன்கு திட்டமிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக காணப்படுகிறது. எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக செயல்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான போதுமான மன ஆற்றல் காணப்படுகிறது.
பணியை பொறுத்தவரை இன்று உங்களிடத்தில் காணப்படக்கூடிய சிறப்பு தகுதிகள் காரணமாக பணியை சிறந்த முறையில் ஆற்றுவீர்கள். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் இன்று உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் காணப்படலாம். அவற்றை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்லுறவு வளர்வதற்கு அது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணத்தை சேமிக்க முடியும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் உங்களை துடிப்பாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகள் கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் கூடாது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அதிசயங்களை சாதிப்பேன் என்று நினைத்துக் கொள்வது சிறப்பு. பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஆற்றுவதற்கான தைரியமும் நேர்மறை ஆற்றலும் உங்களிடம் காணப்படும். மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் ஏற்படக்கூடிய தடையை எதிர்கொண்டு சமாளிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நம்ப வைப்பது கடினமாக உணர்வீர்கள். கருத்து வேறுபாட்டிற்கான வாய்ப்புகளும் அறிவுபூர்வமற்ற விவாதங்களும் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது. அதிக செலவினங்கள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது பொறுமை சோதிக்கப்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது. பிரார்த்தனையில் ஈடுபடுவதும் மந்திரங்களை கேட்பதும் நல்வழிகாட்டும். பணியை பொறுத்தவரை சாதகமான முறையில் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் ஒழுங்கான முறையிலே வேலை செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நன்மையை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாந்தமாக இருங்கள். இன்று தீவிரமான எண்ணங்களையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுதந்திரமான மனநிலையில் இருப்பீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமானதாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதல் வயப்பட்ட அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள். காதலை உங்கள் துணையை நம்பத்தக்க வகையில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை பொறுத்தவரை இன்று இன்பகரமான நிலை இருக்கும். முக்கியமான முதலீடுக்கான முடிவுகளை இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்க காண்பீர்கள். இலக்குகளை அமைத்துக்கொண்டு அதில் வெற்றி காணும் நிலை உருவாகும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலையே காணப்படுகிறது. சலுகைகள் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு மூலமாக துணையுடன் நல்லுறவை உருவாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமாக பணவரவு காணப்படுகிறது. நிதியை பொறுத்த அளவில் சுதந்திரமாக இருப்பதற்கான திறனை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். நிறைய ஆற்றல் இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். மன எழுச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்களது அணுகுமுறையில் தளர்வுகள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடுமையாகவும் அதிகமாகவும் காணப்படும். அமைதியான முறையில் பணியாற்ற சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. துணையார் உங்கள் கருத்தை ஒத்துக்கொள்ள மறுப்பு தெரிவிப்பதன் காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும். வீட்டு புனரமைப்பிற்கான அவசிய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி இன்று காணப்படுகிறது. ஓய்வாகவும் அமைதியான மனநிலையிலும் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் நீங்கள் செயல்களை செய்து முடிக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. சக பணியாளர்களிடமிருந்து போதுமான ஆதரவு கிடைக்காது. அவர்களால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக சில சிக்கல் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவில் பணம் காணப்படுகிறது. தேவையற்ற செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். திறமையாக பணத்தை கையாள வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலைக்காக பணத்தை செலவழிக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது விஷயங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல திட்டமிடலும் உறுதியும் கொண்ட செயல்பாட்டை முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சாதகமான சூழ்நிலையே காணப்படுகிறது. குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். இது உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல மனநிலை காரணமாக துணையுடன் நேரம் நல்லவிதமாக கழியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக அளவில் பணம் இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.